பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 5:20 அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். லூக்கா 5:20 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமில் உபதேசித்துக் கொண்டிருந்த போது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு சென்ற விசுவாசம் அல்ல, அவர் முன்பாக செல்வதற்கான தடைகளை உடைத்தெறிந்து தடைகளையும் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் எதிர்த்து போராடி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்பிக்கையோடு செல்வதுதான் விசுவாசம். திமிர்வாதக்காரனை எடுத்துக்கொண்டு போனவர்கள் ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று காத்திருக்கவில்லை, திரும்பி வரவில்லை. அந்த பிரச்சனையை, அந்த வேதனையை தீர்க்க, அவரை சந்திக்க வகை தேடினார்கள். அவர்களுடைய இலக்கு, நோக்கம் என்ன? தடைகளை தகர்த்தெறிந்து அவர் சமூகத்துக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்பதே. எனவே அவர்கள் சூழ்நிலையையும் பிரச்சனையையும் பார்க்கவில்லை, வீட்டின் மேல் ஏறினார்கள். அவர்கள் மனதிற்குள் இருந்த வேதனையையும் ஏக்கத்தையும் தூக்கி எறியும்படியாக தட்டோடுகளை பிரித்து எறிந்தார்கள். அதன் வழியாய் நம்பிக்கையோடு தேவ சமூகத்துக்கு முன்பாக கொண்டு சென்றார்கள். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. இதற்கு மற்றும் ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஜன கூட்டத்திற்கு நடுவே சென்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஆகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று எண்ணிய பெரும் பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்குள் இருந்த வேதனையையும் சூழ்நிலையும் தடைகளையும் பார்க்கவில்லை. அவரை தொட வழியில்லையே என்று ஒதுங்கி நிற்கவில்லை. அவளுடைய இலக்கு நோக்கம் என்ன? தடைகளை தகர்த்தெறிந்து அவர் சமூகத்திற்கு முன்பாக செல்ல வேண்டும் என்பதே. அவரை பார்க்க, தொட, நெருங்கி போகும்போது எத்தனையோ பேர் விரட்டி இருக்கலாம், திட்டி இருக்கலாம். அவளுக்குள் இருந்த மனவேதனையையும் நிந்தையையும் அவமானத்தையும் தள்ளி வைத்துவிட்டு அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவரை தொட வேண்டும், அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாயிலும் தொட வேண்டும் என்பதே. இந்த சம்பவத்தையும் வசனத்தையும் நாம் அநேக முறை படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நமக்கு இருக்கும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிற நாம் அவைகளை எண்ணி எண்ணி வேதனையோடு புலம்பிக் கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு செல்வதை விட நமக்கு இருக்கிற பாடுகளையும் வேதனைகளையும் தடைகளையும் தகர்த்தெறியும்படியாக அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காமல் பிரச்சனையை தீர்க்கிற இயேசுவை மட்டும் பார்க்கும்படியாக முழு இருதயத்தோடு அவரை மட்டும் நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் போய் நின்றாலே அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்து நமக்கு சுகத்தை கொடுப்பார், பிரச்சனையை தீர்ப்பார், அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். எனவே நம்முடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் மனதிற்குள் வைத்து புலம்பி அவருடைய சமூகத்திற்கு விசுவாசத்தோடு செல்வதை விட பிரச்சனைகளையும் வேதனைகளையும் தள்ளி வைத்துவிட்டு அவைகளை பற்றி நினைக்காமல் புலம்பாமல் எப்படியாகிலும் நான் தேவ சமூகத்துக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்குடன், ஒரு நோக்கத்துடன், ஒரு வைராக்கியத்துடன் அனுதினமும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் போய் நின்றாலே அவரிடத்திலிருந்து நமக்கு கட்டளை பிறக்கும், அதிசயம் அற்புதம் நடக்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் சூழ்நிலைகளையும் அவமானங்களையும் உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வராமல் கட்டளைகளை பிறப்பிக்கிற கர்த்தரிடத்தில் எப்படியும் வந்து நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அனுதினமும் அதிகாலையில் உம்மை தேடி வந்து நிற்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலிருந்து கட்டளைகளையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் பெற்ற நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இந்த நாள் முழுவதையும் கடந்து சென்று எங்களுக்கான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.